நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் டைம் டிராவல் படத்தில் நடிக்க போகிறதா செய்தி வெளியாயிருக்கு. அது பார்த்தாவே அந்த ட்ரெய்லரை பார்த்தாவே பாவமாக இருக்குது. அந்த படம் ஒரு வாரம் கூட ஓடல. ஆக ரஜினியை பொறுத்தவரை என்னாச்சுன்னாக்கா அவர் வந்தால் போதுன்ற காலம் போய் இனிமேல் கதைகள் தேட வேண்டிய காலத்துக்கு வந்துட்டு இவங்க எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தவர் பாரதி ராஜா. பாரதி ராஜாவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லைன்னா இளையராஜாவுக்கு சென்னைக்கு வந்துருக்கு. புரிஞ்சுக்கலங்கிறதுக்கு அவங்கள முட்டாள் சொல்ல முடியாது. ஐன்ஸ்டீனுடைய தியரி மொத்தம் 13 பேருக்கு தான் புரியும். ஐன்ஸ்டீன் முட்டாள் இல்லை, அதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இல்லை. ஒரு மேதைக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த திமிர் கூட இல்லைன்னா அவர் மேதையாக இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன தகராறுங்க சினிமாக்காரங்களுக்கு மத்தியில் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி தான் ஏவிஎம் இளையராஜாவுக்கு மத்தியில் பெரிய தகராறு. அவங்க சந்திரபோஸுங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க எடுக்கிற படத்துக்கு இளையராஜாவை சேர்த்தவே நேபாளியின் கர்வம் அது இளையராஜாவுக்கு இருக்குது, எம்எஸ்சிக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ இளையராஜாவோட பயோபிக் எடுக்க போகிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களும் இளையராஜா பற்றி இருக்குது. அந்த படத்தில் காட்டுவாங்களா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் தான் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு வார்த்தை தான் சொன்னார் வைரமுத்து, சுயமரியாதை ரொம்ப முக்கியம், தொழிலே எனக்கு தேவையில்லை அப்படின்னாரு. அது சொல்லுவாங்க, சில பேர்த்த இன்சல்ட் பண்ணி அனுப்புவார் அப்படின்வாங்க. தெரியாது, அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. இவங்க எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தவர் பாரதி ராஜா. பாரதி ராஜாவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லைன்னா இளையராஜாவுக்கு சென்னைக்கு வந்திருக்க முடியாது. வைரமுத்தும் பாரதி ராஜாவை கொண்டு வந்து அவங்களே அவங்க தண்ணி காட்டிட்டாங்க. அதெல்லாம் கலைஞருக்கு இருக்கிற இது கர்வம், அதை நம்ம இது பண்ண முடியும். மேதாவிகளுக்கு சில பலவீனங்கள் இருக்குது. ஜெயகாந்தக்கிட்ட போய் ஒரு ரசிகர் கேட்குறாரு, நான் எங்கள் காலேஜில் பேசும்போது தான், ஐயா உங்கள் இந்த நாவலை படித்தேன், பிரமாதமாக இருந்தது, ரொம்ப அற்புதம் அப்படின்னாரு. அவரை அப்படியே கொஞ்சம் கேட்டுட்டு, என் நாவலை படித்து புரிஞ்சுக்கிற அளவு உனக்கு புத்தி இருக்குதான்னு கேட்டார். படைப்பாளியின் கர்வம் அது, படைப்பாளியின் கர்வம். வின்சென்ட் வான் கோன்னு ஒரு பெயிண்டர் இருக்கார், அவர் உலக புகழ் பெற்ற பெயிண்டர். அவருடைய பெயிண்டிங்கில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, ஏதோ ஒரு அந்த வண்ண கலவைகள் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலை. எப்படி மன அளவில் பாதிக்கப்பட்டவர் அவர். அவருடைய ஓவியங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக அந்த வண்ண கலவைகள்லாம் இருக்குது. அதை பற்றி அவர்கிட்ட கேட்டபோது, புரிஞ்சிக்க முடிஞ்சவன் பார்த்துக்கோ, இல்லாட்டி தூக்கி எறிடா அப்படின்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார். சூசைட் பண்ணிட்டு இறந்தார். அதே மாதிரி தான் பிக்காசோ, நவீன பாணி ஓவியங்களுக்கு அவர் தான் தந்தைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அவர் படத்தை பற்றி என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு காண்டாமிருகத்தை படத்தை வரைஞ்சி வச்சுருந்தாராம். அதை போய் நவீன பாணியில் வரைஞ்சிருக்காரு. அதை போய் செவத்தில் மாட்டிட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு பிரமாதமாகுது, அது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இது என்னான்னு தெரியலையோ, ஆளாளுக்கு ஒரு கதை. அது காண்டாமிருகன் ஒருத்தன் சூரியோதயன் ஒருத்தன் கடற்கரசின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. படத்தை பார்த்துட்டு பிக்காசோ கிட்ட பார்த்துட்டு, ஏன்டா படத்தை தலைகளாக மாட்டி வச்சுருக்கேன்னு திருப்பி மாட்டி வச்சாராம். அதுதான் பிக்காசோவை பற்றி புரிஞ்சுக்கிட்டும் ரொம்ப குறைச்சல். ஆனால் இன்றைக்கி பல ஆர்கிடெக்ட், அதாவது நவீனபாணி கட்டடக்கலைக்கு பிக்காசோவுடைய நவீனபாணி ஓவியங்கள் அடிப்படை இதாக இருக்குது. புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக அவங்கள முட்டாள் சொல்ல முடியாது. ஐன்ஸ்டீனுடைய தியரி மொத்தம் 13 பேருக்கு தான் புரிஞ்சுது. ஐன்ஸ்டீன் முட்டாள் இல்லை, அதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இல்லை. இன்றைக்கி ஐன்ஸ்டீனுடைய தியரியை தாண்டி நம்மளால் போக முடியல. அந்த அளவுக்கு அவருடைய கருத்துக்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்குது. அது மாதிரி தான் இளையராஜாவுடைய வாழ்க்கையில் பல ஒரு மேதைக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த திமிர் கூட இல்லைன்னா அவர் மேதையாக இருந்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி இளையராஜா அவர்களுக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்கும் கூட சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்குன்னு பேசப்படுது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் அவர் ஒரு மாதிரி தான் வரைக்க. நான் ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு பெரிய இடத்துல படம் எடுத்தாங்க, இசைக்கு இவரை தான் போட்டிருந்தாங்க. இவங்க ரெக்கார்டிங்கெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தாங்க. ரெக்கார்டிங்கை பற்றி தகவலே வரல. அப்புறம் போய் என்னங்க எங்கள் படத்துக்கு எப்போ தான் போடுறீங்க? நான் போட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேசட் எடுத்து கொடுத்துட்டேன். 6 பாட்டுங்க. அப்போ ஆடியோ கேசட் கொண்டு அதை கொடுத்துட்டு இதில் இருக்குது 6 பாட்டு.
என்ன சுச்சுவேஷன் இது இப்படி தான் எழுதியிருப்பீங்க, இதுதான் பாட்டு வச்சுக்கிறதா வச்சுக்க எல்லாம் தூக்கி போகணும் அப்படின்னு போயிட்டார். அப்புறம் அது போட்டாங்க, அந்த பாட்டு ஹிட் ஆச்சுக்கிறது வேறு விஷயம். படத்தையே பார்க்காம கதையே என்னன்னுக்காம இப்படி தான் இவங்க பண்ணியிருப்பாங்கங்கிற அளவுக்கு அனுமானித்து ஒரு இசையை போட்டு கொடுத்துட்டு ப்ரொடியூசருக்கு சொல்லாமல் போட்டு கொடுத்தாரு. இதே வந்து நீங்களும் நானே பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு மேலே வாழ்ந்ததுக்கு பிறகு அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். அது மாதிரி பாலச்சந்தர்கிட்ட ஏதோ சில விவகாரம் இது பண்ணும்போது பாலச்சந்தர் ஏற்றுக்கல. அதுக்கு பிறகு தான் இளையராஜா விட்டுட்டு இப்போ எம்எஸ்சி கிட்ட போனார். அப்புறம் அவங்களால் உருவாக்கப்பட்டது தானே ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம் தானே பிறந்தேன். அவர்கிட்டே இருந்த கிட்டார் வாசிக்கிட்டு இருந்தவர், கீபோர்டு வாசிக்கிட்டு இருந்தவரை பெரிய இன்றைக்கி அவருக்கு சவாலாக மாறின அளவுக்கு அவரை பண்ண போயிட்டார். என்ன தகராறுங்க, சினிமாக்காரங்களுக்கு மத்தியில் எவ்வளோ இருக்கும். அதே மாதிரி தான் ஏவிஎம்க்கும் இளையராஜாவுக்கும் மத்தியில் பெரிய தகராறு. அவங்க சந்திரபோஸுங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க எடுக்கிற படத்துக்கு இளையராஜா சேர்த்தவே இல்லை. யார் யாரையோ பிடிச்சி ஏவிஎம்மில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. நத்திங் டூயிட்டான் முடியாது. அது மாதிரி பல இதுகள் இருக்கு. அது மாதிரி அது அந்த படைப்பாளிகளுடைய கர்வம். மைக்கேல் ஆஞ்சலோவை பற்றி சொல்லுவாங்க. அந்த சென்ட் பீட்டர்ஸ் ஆலயத்தில் ரோமில் அந்த ஆலயத்தில் வந்து கூரையில் படங்கள் வரைகிறாரு. இன்றைக்கி உலக புகழ்பெற்ற ஓவியம். அந்த ஓவியத்தை இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு தப்பு பட்டுச்சு. அப்படியே மனசெல்லாம் இதாகி குழம்பி போய் ஒரு ஒரு பாருக்கு போகிறார். பாரில் போய் உட்கார்றாரு. பீர் கொண்டு வை அப்படிங்கிறார். பீர் கொண்டு வைக்கிறாங்க. இவரை டேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளார அந்த பீர் அந்த பார் ஓனர் வந்து, சார் கொஞ்சம் தயவுசெய்து கொடுங்க அப்படின்னு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சாக்கடையில் ஊற்றுறது மாத்திரம் இல்லாமல் அந்த பீர் வச்சுருந்த அந்த பேரில் அடித்து உடச்சி அந்த பூராத்தையும். ஏன் இப்படி பண்ணேங்க, அது சரியாக இல்லை, நாங்கள் குடிச்சு பார்க்க என் மனசுக்கு சரியாக இல்லை, அதுக்காக அப்படி உடைக்கிறதா, நான் உருவாக்கினேன், நான் உடைக்கிறேன் அப்படியே பார்க்குறாரு. நீ உருவாக்குனது உனக்கு திருப்தி இல்லைன்னு நீ அழிச்சிடலாமா? ஆமாம் அழிச்சிடலாம். உடனே போகிறார். அந்த கூரையில் அந்த வரைஞ்ச பெயிண்ட் அப்படியே அழிச்சிட்றாரு. படைப்பாளியின் கர்வம். போப் சொல்கிறாரு, அருமையாக இருக்குது, ஏன் இது பண்ணுறாரு? எனக்கு பிடிக்கல, நான் வரைஞ்ச எனக்கு பிடிக்கல, வேண்டாம். படைப்பாளியின் கர்வம். அது இளையராஜாவுக்கு இருக்குது, எம்எஸ்சிக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்கும். டிஎம் சௌந்தரராஜன் வந்து கச்சேரி பாடிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பாட்டு பாடுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை அவர் லைக் பண்ணவே மாட்டார். நான் இப்போ சினிமா பாட்டு பாடுறதுக்கு வந்து ஒரு கல்யாண கச்சேரிக்கு வந்துருக்கிறேன், விடுங்க பாடுவோம், விடவே இல்லை. அவருக்கு கடைசி வரல அந்த வருத்தம் இருந்தது. சில சமயங்களில் எந்திரிச்சு போயிடுவார். நீங்கள் அதை தில்லானா மோகனாம்பல் படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். திருவாவடுதுறை ராஜரத்ன பிள்ளை அப்படி தான். அவர் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிட்டு அந்த திருவிழாக்களில் வந்துட்டு இருந்தால் வெடியெல்லாம் போடக்கூடாது. அந்த சத்தம் கேட்டால் அவர் அப்படியே நாதஸ்வரம் நிறுத்தி போடுவார். அந்த இசையை கேட்கணும். அந்த கர்வம் இருக்குது. அதனால் படைப்பாளிக்கு இருக்கிற கர்வம், அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த கர்வம் இல்லைன்னா படைப்பாளியே இல்லை. இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி என்னன்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் டைம் டிராவல் படத்தில் நடிக்க போகிறதா செய்தி வெளியாயிருக்கு. அவர் ஒரு டைம் டிராவல் படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்கள் பார்வை என்ன? டைம் டிராவல்னா பின்னாடி என்ன டைம் வேணுமோ அந்த ஆண்டுக்கு போய் என்ன இருக்குங்கிற விஷயத்த மாற்றுறது, பார்க்குறது, அந்த மாதிரி ஏற்கனவே வந்துருச்சு. இன்டர்நெட் நாளை விஷால் நடிச்சு வந்துருச்சு. ஆமாம், ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதே திருப்பி எடுக்க போகிறாங்க வேறு நாள். ரஜினிகாந்த் பண்ணி அவர் எதோ நடித்து பார்த்தாரு. இப்போ ஒரு படம் போட இது இன்னும் நாளைக்கே அனுப்ப போடுறாங்க. அது பார்த்தாவே அந்த ட்ரெய்லரை பார்த்தாவே பாவமாக இருக்குது. அந்த படம் ஒரு வாரம் கூட ஓடலைன்னாங்க. அது எப்படி ஓடும்? அந்த சீனை பார்த்தாவே தெரியும் என்ன பண்ண போகிறாரு, அடுத்த சீனை என்ன இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியுது. இந்த காலத்தில் போய் தங்கச்சி பார்த்து தான் எடுத்துக்கிட்டு தான் எவன் பார்ப்போம். டைம் ட்ராவல் படம் அதுதான். ஆக ரஜினியை பொறுத்தவரை என்னாச்சுன்னாக்கா, அவர் வந்தால் போதுன்ற காலம் போய் இனிமேல் கதைகள் தேட வேண்டிய காலத்துக்கு வந்திருக்காரு. ரஜினி இருந்தால் போதுங்கிறது ஒரு காலம் இருக்குது. இன்றைக்கி ரஜினிக்கும் கதைகள் தேவைப்படுற காலம் வந்துருச்சு. அவ்வளோ. இனிமேல் அவர் ஒரு நடிகராக பார்க்கலாம். தேங்க்யூ சார்.